ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து எக் புர்ஜி தான் செஞ்சேன். எக் புர்ஜியும், எக்கு கீமா கறியும், சப்பாத்தியும் செஞ்சேன். எக்கு கீமா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 4, 5 முட்டை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 4, 5 ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மிளகா பொடி, கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விட்டுறலாம். அந்த பச்சை வாசம் போகணும், அதெல்லாம் போகிற வரைக்கும் வதங்க விட்டுறலாம். மூடி மூடி போட வேணாம். அப்படியே வதங்க விட்டுறலாம். இதுக்குள்ளே முட்டையை வந்து நம்ம தேங்காய் திருவுறதுல வச்சு, தேங்காய் இல்லை, இந்த பீட்ரூட் திருவோம்ல, அதில் வச்சு திருவி எடுத்துக்கலாம். அப்படியே பீட்ரூட் திருவின மாதிரி துருவி எடுத்துக்கலாம். முட்டையை துருவி ஓரமாக வச்சுக்கணும். வேக வச்ச முட்டையை துருவி எடுத்துக்கணும், ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க பாருங்கள். ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்தாங்களாம்மா டான்ஸ் கிளாஸு சொல்லி தருவாங்க. அங்கே சொல்லி கொடுத்தாங்களாம்மா. வீட்டில் வந்து ஆடி காட்டிகிட்ருக்கான். 2 பேரும் போட்டு ஆடிட்டுருக்கானுங்க பசங்க. இப்போ தான் ஃபோர்ஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கான். இன்னும் அவனோட லைன் வரல, பாட்டு மியூசிக் வருது. இனி ஆரம்பிச்சிட்டான். லைன் அந்த பாட்டு வந்ததுமே இனி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஆடுறான் பாருங்கள். 2 பேத்துக்குமே சொல்லி தருவாங்க டான்ஸ் கிளாஸ் ஸ்கூலில் வந்து. அங்கேயும் ஆடிட்டு வருவானுங்க, இங்கேயும் வந்து வீட்லேயும் வந்து ஆடுவானுங்க. இப்போ அவன் காலைல ஸ்கூலுக்கு போனா சாயந்தரம் மறுபடியும் டியூஷன் போயிடுவானுங்க. காலைல போனால் சாயந்தரம் 4:30க்கு வருவானுங்க வீட்டுக்கு. வந்துட்டு கொஞ்ச நேரம் விளாடுவாங்க. ஒரு 1/2 ஹவர் தான் விளாடுவாங்க. 4:30 மணிக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் விளாடுவானுங்க. விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்ருவேன். வந்து குளிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு கிளம்பி போயிடுவானுங்க. இனி அப்புறம் ஒரு 7:30 மணிக்கு தான் வருவாங்க. 7:30 மணிக்கு வந்தால் வரத்துக்குள்ளேயும் சாப்பாடு குழம்பு செஞ்சு வச்சுருவேன். இனி அதையும் சாப்பிட்டு இனி 8, 8:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. இனி அவங்களுக்கு விளாட்றதுக்கு டைமே இருக்காது. ஒரு 1/2 ஹவர் தான் விளாடுவானுங்க. அப்புறம் டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி தான் பாட்டு போட்டு ஆடிட்டுருப்பானுங்க. நான் சமையல் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஆடிட்டுருப்பானுங்க. சீக்கிரம் செஞ்சுட்டேன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவானுங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு டியூஷனுக்கு ஃபோட்டோ அனுப்பணும். இவங்க வந்து படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க. வீடியோ எடுத்து அனுப்பணும். மறுபடியும் பாவம் காலையில் 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவானுங்க. எழுந்திரிச்சிட்டு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க டியூஷன் மேடத்துக்கு. இல்லைன்னா அடிப்பாங்க. சாயந்தரம் போனதுமே அடிப்பாங்க பிள்ளைங்கள. அதனால் பயந்துட்டு அவனுங்களும் ஃபோட்டோ அனுப்பிடுவானுங்க. என்ன பண்ணுறது, படிக்கிறதுக்காக இனி இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் சரியாக வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடிட்டுருக்கானுங்க. இனி நான் குழம்பு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். அது வெந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. அந்த தக்காளி எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை பீட்ரூட் திருவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தியும் எக்கு கீமா கறி சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இன்னும் பாட்டு முடியல, ஆடிட்டே இருக்கான். இங்கே எங்கள் வீடு ரோடு பக்கமே இருக்கிறதுனால வண்டி சவுண்டு, பஸ் சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும், அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இது வந்து இந்த வீடியோ வந்து நேற்று நைட்டு எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் போட முடியுது. அதனால் இன்றைக்கி தான் போடுறேன் எடிட் பண்ணி. முட்டை வந்து இந்த மாதிரி திருவி எடுத்துக்கணும், சீவி. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தக்காளி, ஆனியன்ஸில் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து வெளி மசாலா யூஸ் பண்ணாதனால தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் கொத்தமல்லி நிறையா கட் பண்ணி போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எப்படியோ ஒரு வழி ஆயிடுச்சு. பசங்களை குளிச்சுட்டு வர சொன்னேன், குளிச்சுட்டு வந்துட்டானுங்க.
அவனுங்களுக்கு சப்பாத்தியும் கறியும் வச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறானுங்க. அவனுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. என் பெரிய பையன் பாருங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஷனு. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பசங்களுக்கு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். அவர் வந்துட்டு அவருக்கு ஆம்லேட் கேட்டார். அவருக்காக தான் ஆம்லேட் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி உப்பு மிளகா பொடி போட்டுக்கிட்டு நான் வந்து ஆனியன்ஸு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செய்வேன் எங்கள் வீட்டுக்காருக்காக. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்ச ஆம்லேட்டு. எல்லாத்துக்கும் செய்ய தெரியும், ஆம்லேட்டு செய்ய தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் வந்து இப்படி செய்வேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். அது போட்டால் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அவருக்கு ஒரு ஆம்லேட் போட்டேன். பசங்க சாப்பிட்டுட்ருக்கானுங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். அவனுங்களே சாப்பிட்டுக்குவானுங்க. சாயந்தரம் சாப்பாடுனா மட்டும் சாயந்தரம் மட்டும்தான் ஊட்டி விடுவேன் நான். ஒவ்வொரு டைம் எனக்கு வேலை இருந்துச்சுன்னா அவனுங்களே சாப்பிட்டுக்குவானுங்க. மத்தியானம் ஸ்கூலில் இனி ஏதாவது எக் ஃப்ரைட் ரைஸு, லெமன் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா ஸ்பூன் போட்டு கொடுத்தேன்னா மத்தியானம் ஸ்கூலில் அவனுங்களே சாப்பிட்டுக்குவானுங்க. என் சின்ன பையனோட தான் பெரிய பையன்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவான். சின்ன பையன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவான். கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுவான். கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருப்பான் அவன். பெரிய பையன் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவான். சரியான சேட்டையும் தான். சின்ன பையன் சேட்டை பண்ணுவான். ஆனால் வந்து தெரியாது அவன் சேட்டை பண்ணுறது. யாருக்கும் தெரியாமல் சேட்டை பண்ணுவான். இவன் அப்படி இல்லை, நல்லா குதிப்பான். அங்கிட்டும் இங்கிட்டும் குதிச்சுட்டே இருப்பான் என் பெரிய பையன். இனி வீடு வேறு க்ளீன் பண்ணணும். வரலட்சுமி விரதம் வேறு வருது. 21ஆந்தேதி ஸ்டார்ட் ஆயிரும். இனி அதுக்குள்ளேயும் நான் வீடு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் இனி க்ளீன் பண்ணணும். நான் மட்டும்தான் பண்ணணும். யாரும் ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. யார் வீட்டில் அவங்க தான் பண்ணிக்கணும். ஆனால் வந்து பசங்க போனதுக்கப்புறம் நான் பண்ணிக்குவேன். ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுக்குறேன், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவருக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். எது சாப்பிட்டாலும் கண்ணில் தொட்டுட்டு தான் சாப்பிடுவார். நல்லா இருக்காம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருக்காம்மா, சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூட மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. என் பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டானுங்க, படிக்கிறானுங்களாம்மா. வாய்ப்பாடு படிக்கிறான். சின்ன பையனும் தான். அவனும் 2 பேரும் படிப்பானுங்க நல்லா மாங்குன்னு. சேட்டை மட்டும் எங்கே இல்லாத சேட்டை பண்ணுவானுங்க. வீட்லேயே இருப்பானுங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த புள்ள வரும். ஒரு புள்ள இவனோட கிளாஸ்மேட், என் சின்ன பையனோட கிளாஸ்மேட். அந்த புள்ள வந்துச்சுன்னா இன்னும் ஓடிடுவானுங்க 2 பேரும் விளாட்றதுக்கு. வீட்டு முன்னாடி போய் அங்கே போய் விளாண்டுட்ருப்பானுங்க. இனி நான் கூப்பிட்டே இருப்பேன். அவங்க சைடு வந்து பஸ்ஸு, வண்டியெல்லாம் அதிகமாக வரும். இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இங்கே விளாண்டா பயம் இருக்காது. அங்கே போனால் ரோடு மேலேன்றதுனால ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் வெளியே போய் கூப்பிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சப்பாத்தியும் எக்கு கீமா கறியும் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரருக்காக ஒரு ஆம்லேட் செஞ்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் தெலுங்கானாவில் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் எடுத்து போடுறேன். இன்னும் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நான் எல்லாம் எடுத்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.